வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சுபாபுல் மரத்துலேருந்து எப்படி பேப்பர் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 to 5 வருஷம் ஆன சுபாபுல் மரத்தண்டை தான் பேப்பர் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. அதனுடைய மரத்தண்டுகளை ஒரே சைஸில் சின்ன துண்டாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ண அந்த மரத்துண்டுகளை டைஜஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு லார்ஜ் ப்ரெஷர் வெசலில் போட்டு வேக வைப்பாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அந்த மரத்துண்டுகளை ஒயிட் சொல்யூஷன்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் சல்ஃபைட் கலந்த அந்த வெள்ளை திரவத்தில் போடுவாங்க. இந்த ஒயிட் சொல்யூஷன் என்ன பண்ணும்னா மரத்துண்டில் இருக்கக்கூடிய லிக்னின் இயற்கை பசையையும் ஹெமிசெல்லோஸோட பிணைப்புகளை உடைச்சி லிக்னினையும் ஹெமிசெல்லோஸையும் கரைக்கும். கரைச்சிட்டு செல்லோஸை மட்டும் விட்டுரும். செல்லோஸ்னால் என்னென்னா நார்களால் ஆன இலைகள் தான் செல்லோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஃபைபர்ஸ். இந்த செல்லோஸ் இப்போ டார்க் ப்ரௌன் கலரில் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். நமக்கு ரைட்டிங் பேப்பருக்கும் அச்சடிக்கக்கூடிய பேப்பருக்கும் ஒயிட் கலர் பேப்பர் தான் வேணும். அதனால் இந்த செல்லோஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா குளோரின் டை ஆக்சைடில் கழுவுவாங்க. கழுவும் போது என்ன ஆகும்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இந்த பல்ப் ஒயிட் கலரில் மாறிடும். இந்த ஒயிட் கலரில் ஆன பல்ப் கூழை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரோடு கலந்து 4 linear மெஷின்குள்ளே ஊற்றுவாங்க. அதில் ஒயர் ஸ்க்ரீன் கம்பி வலைகள் இருக்கும். அந்த வலைகளில் இந்த கூழை பரப்பி விட்டு அழுத்தி பெரிய பேப்பர் ரோலாக வெளியில் வரும். இந்த பேப்பர் ரோல் காகித சுருள்களை தேவையான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ரைட்டிங் பேப்பராகவும் பிரிண்டிங் பேப்பராகவும் யூஸ் பண்ணுவாங்க. சுபாபுல்லோட மரத்தண்டு மட்டும் இல்லாமல் அதனுடைய விதைகள்லையும் இயற்கையான கம் மியூசிலேஜ் இருக்குது, அதாவது பிசின் கோலை பொருள் இருக்குது. இந்த கம்மை பிரிச்செடுத்து பவுடராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பவுடரை பேப்பரோட ஸ்ட்ரென்த்துக்கும் பாண்டிங்க்கும் பேப்பர் மில்லில் வெட் அடிட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. நன்றி.